சிஎம் அவர்கள் இதுவரைக்கும் இதில் வந்து ஏன் தலையிடலைன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பேர் மீடியா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பொதுமக்கள் கேட்குறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க. போலீஸ் துறையில் இந்த மாதிரி ஒரு அதிகாரியும் இருக்கிறாங்கன்னு உலகத்துக்கு தெரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. There is an harassment. அவர் எப்படி சார் என்ன வந்து அதிகாரியாவே அவர் நினைக்கல சார். ஆரம்பத்திலிருந்து இன்னிய வரைக்கும் there is no communication between SP and DSP. எப்படி இருக்கிற அதிகாரி இருக்காங்க பாருங்க, சுயநலமுள்ள அதிகாரிகள். சார் ஒரு தகப்பனார் இவ்வளோ நடக்குது சார். நான் அன்னைக்கு பிரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு சொன்னாங்களே சார், டிஐஜி சார் என்ன விசாரிக்கவே இல்லையே சார். என்ன விசாரிக்காம எப்படி சார் நீங்க எங்கேயாவது நான் ஏதாவது என் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என் மேல, நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன்னா இல்லையா உங்க முன்னாடி? ஓடிலாம் உழைய மாட்டேன் சார். ஐ எம் நாட். கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு வாழறவங்க நாங்களாம். தயவு செய்து எங்களை வந்து ஏன் சார் எனக்கு தொந்தரவு பண்றீங்க சார்? அது உண்மைங்கிற மாதிரி ஒரு இல்லை சார், பரவாயில்ல சார். அது நான் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஏற்கனவே ஃபேஸ் பண்ண பிரச்சனைங்க சார். தவறுதெல்லாம் வந்து எல்லாம் சொல்கிறாங்கன்றதுக்காக திருப்பி என் வீடு வரைக்கும் வந்து இல்லையா சார் தொந்தரவு பண்ணுறீங்க எல்லாரும்? தயவு செய்து சொல்கிறேன் சார். இல்லை பாலியல் குற்றம் சார், இப்போ உங்களை சஸ்பெண்ட் பண்ண பரிந்துரை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, அது உண்மையா சார்? அது நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை தான் சார் கேட்கணும். இப்போ மேலதிகாரி தொடர்ந்து உங்களுக்கு டார்ச்சர் இருந்துட்டு தான் இருக்குது சார். ப்ளீஸ் சார் என்னை விடுங்க சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க ப்ரெஷர்? இப்போ என்ன சார் பண்ணணும் உங்களுக்கு? நான் சார் உங்களுக்கு விளக்கம் வேணும் சார். ஆஃபீஸ்லேருந்து கேட்குறாங்க. நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்கள் கையூட்டி போட்டுறதா ஒரு இது 2-3 வழக்கு போட்டிருக்காங்க. அது விசாரணை இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதாக இருக்குங்க சார். இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து என்னால் வந்து உயர் அதிகாரிகளால் வந்து பழிவாங்கப்பட்டது. 2005 2010 நேற்று வந்து ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் போட்டாங்க. தொலைக்காட்சியில் வந்ததை வச்சு தானே கேட்குறீங்க? சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த மாதிரி ஒரு இது வந்து நிகழ்வை வந்து என்னை வந்து புனையப்பட்டது. அதெல்லாம் என் மேலே வந்து சாணி பூசணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து நேர்மையாக வேலை செஞ்சிட்டு இருக்கேன் சார். 2 குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க, கரெக்டாக? என்ன குற்றச்சாட்டு சார்? மறுபடியும் சொல்லுங்கள் சார். நீங்களே சொல்லுங்கள் சார். நீங்கள் தானே கேட்குறீங்க மீடியாவில். சொல்லுங்கள் சார், என்ன குற்றச்சாட்டு சார்? சார், புகார்தாரர் மனு கொடுக்க வந்தவங்கள்ட்ட வந்து தவறுதெல்லாம் நடந்துக்கிட்டேன். 2வது குற்றச்சாட்டு சார், நான் கையூட்டு பெற்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க சார். ரைட். அப்போனா என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமில்ல சார்? ஒரு சின்ன குற்றச்சாட்டுக்கே நீதிமன்றத்தில் தட் இஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்க சார்? சஸ்பெண்ட் தானே சார்? சொல்லுங்கள் சார். சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லாங்க சார். கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்க சார்? கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது 2 மேஜர் குற்றச்சாட்டு சார். நீங்கள் சொல்கிறது 2 பாலியல் இது சொல்கிறீங்க, 2வது வந்து லஞ்சம் வாங்குறதா சொல்கிறீங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி என்ன படுத்திருக்கணும் சார்? அந்த அறிக்கை எப்படி சார் வெளில விட்டாங்க சார்? அது வந்து அவங்கள தான் சார் கேட்கணும், மேல் அதிகாரிகளை தான் சார் கேட்கணும். எப்படி வந்து 2005 நடந்த இது வந்து இப்போது இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அது வந்து என்னன்னு எனக்கு புரியல. அது சரி. இப்போ அதுக்கு வேண்டாம் சார். இந்த 2 குற்றச்சாட்டுக்கும் மேஜர் குற்றச்சாட்டு என் மேலே வைக்கிறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க சார்? என்ன சார் பண்ணியிருப்பாங்க? சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுங்க. ஒரு புவனான்ற ஒரு பெண்ணை வச்சு என் மேலே ஒரு புகார் கொடுத்தாங்க. உண்மை இல்லைன்னு மறுக்கவே இல்லை, கொடுத்தாங்க. என் மேலே வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனால் அது தவறுன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டாங்க. சரி சார், அதில் வந்து பேசுகிறேன் சார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் சார். நான் ஓடலாம் மாட்டேன் சார். ஐ ஆம் நாட் அ கவர்ட் ஆஃபீஸர். ஐ ஆம் சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். பட் இருந்தாலும் என் மேலே சாணியை பூசுகிறீங்க. எல்லாத்தையும் உலகமே பார்க்குது. ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை வந்து இவ்வளோ பேசுகிறீங்க சார். 2005 அப்போது இருந்த கமிஷனர் சார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சார் என் மேலே. சத்தியம் சார், இது எடுக்கவே இல்லை. ஆனால் காவல்துறை சார் என்ன சார், நான் தான் சொல்கிறேன் சார். நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணுவாங்க? சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க சார். பண்ணாங்களான்னு கேளுங்க சார். ஆனால் ஊதிய உயர்வை நிறுத்தி வச்சிருக்கதா சொல்லி சார். அடுத்து வரேன் சார். ஏன் அதுக்குள்ளே ஓடுறீங்க? நான் கேட்குறேன். டேக் மை, நீங்கள் என்ன பிடிச்சிட்டீங்க. இப்போ நான் பதில் சொல்லி ஆகணும். தப்பு பண்ணால் என்ன பண்ணணும்? சஸ்பெண்ட் பண்ணணும். என்ன சஸ்பெண்ட் பண்ணலை, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர்னால என்னை வந்து இது மாதிரி ஒரு பண்ண வச்சு எனக்கு ஒரு புகார் கொடுக்க வச்சு என் மேலே வந்து என்ன பண்ணாங்க? ஒரு அவதூறு வந்து பரப்புனாங்க.
ஆனால் சஸ்பெண்ட் பண்ணணுமா? சஸ்பெண்டே பண்ணலை. நான் போய் கன்னியாகுமரி கண்ட்ரோலில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மன அழுத்தத்துக்கு நாளான நான் கொடுக்கிற புகார் ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி மேலே நான் கொடுக்கிற புகார். அப்போ இருந்த டிஜிபி மேடம் வந்து லத்திகாச்சரன் மேடம், அவங்களுக்கு அந்த பெட்டிஷன் அனுப்புகிறேன். பெட்டிஷன் அனுப்பிச்ச உடனே அதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. எப்படி? அந்த உயர் அதிகாரிகள் மேலேயோ யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. என் மேலே நான் கொடுத்த மனுவை வச்சுக்கிட்டு என் மேலே 3B போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்களாம். நல்லா புரியுதா சார்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடுத்துட்டு அது விசாரணை பண்ணுறாங்க. சார் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றம். இதை தான் சார் போலீஸ். புரியுதுங்களா? கைப்பத்தா குத்தம், கால்பத்தா குத்தம். இப்போ கூட நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன்? எந்த தவறும் பண்ணலை. ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, டு தி கோர் கொண்டு போகிறாங்க. இப்போ கூட நீங்களாம் கேட்குறீங்கனால சொல்கிறேன், இல்லைன்னா நான் இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் சார். அப்படியே வந்து என்ன சொல்கிறது, மென்டல் அகனியில் இருக்கேன். சரி, இது உங்களுக்கு போலீஸார் வரேன், இன்னும் வரலையே, இன்னும் சொல்லலையே. போய் ஜாயின் பண்ணனா சார்? வேலை செஞ்சேனா சார்? முடிஞ்சுதா சார்? அந்த பெட்டிஷனை என்கொயரி பண்ணாங்களா சார்? கூட இன்னொரு பெட்டிஷன் போடுறாங்க, அனானிமஸ் பெட்டிஷன். எந்த முகாந்திரமே இல்லாத போலீஸில் ஒரு உயரதிகாரி சொல்லி போட வச்சு விசாரணை பண்ணி இவங்களே ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கிறாங்க. என்ன தயாரிக்கிறாங்க? இவர் குற்றம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெட்டிஷன் என்ன சார் பண்ணியிருக்கணும்? நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல சார்? பண்ணலையே சார். டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன ப்ரூவ்டு. அதில் பெரியான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நேர்மையான ஒரு அதிகாரி விசாரித்தார். முதல் ஒரு அதிகாரி விசாரிக்கிறாரு, டிஜிபி மேடம் கிட்டேருந்து மொட்டை பெட்டிஷன் போகுது. அந்த மொட்டை பெட்டிஷனை நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், சென்னை அதிகாரி தானே சார் விசாரிக்கணும். சப்பர்பன் அதிகாரிங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு என் மேலே வந்து அப்படி கொஞ்சம் அமுச்சு விட்ருங்க சார். என் மேலே வந்து ப்ரூவ்டுன்னு போட்டு கொடுக்குறாங்க. ரைட், ஓகே சார், ப்ரூவ்டுன்னு போட்டதை நான் மறுக்கிறேன். அப்போ டிசி பெரியான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறார். விசாரணை பண்ணிட்டு 10 கவுண்ட்ல 9 கவுண்ட், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார், நல்லா புரிஞ்சுக்கணும், 9 கவுண்ட் நாட் ப்ரூவ்டு. எப்படி? அந்த 9 கவுண்ட்டுக்கும் சார் எல்லாரும் வந்து ஆஜராகிறாங்க. இப்போ சொன்னீங்க பாருங்க, உங்க பேர் சொன்னீங்க பாருங்க, ராஜ்குமார், கோவிந்தகுமார், முன்சாமி, ராமசாமி எல்லாம் வந்து ஆஜராகிறாங்க சார். இவர்கிட்ட நாங்கள் பணம் வாங்கலை, அவர் எங்ககிட்ட வாங்கலை, டீ கடையில் போய் வாங்கினேன்னு கொடுக்குறாங்க சார். எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாருங்க. அப்போது வந்து எதுவுமே பண்ணலை, இவர் வந்து நேர்மையான இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க பதிவு ஆயிருக்கு சார். அதில் ஒருத்தர் வரலை, இவங்க வர விடலை. ஏன்னா ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் என்ன இது பண்ணணும்னு சொல்லிட்டு 10ல் 9 பேர் நாட் ப்ரூவ்டு, ஒருத்தரை வச்சு ப்ரூவ்டு கொடுக்குறீங்க. வராதவருக்கு நான் விசாரிக்கவே இல்லை சார், என்ன விசாரிக்காமையே ப்ரூவ்டுன்னு போடுறாரு. அவர் என்ன சொன்னார் திரும்ப அந்த அதிகாரி அன்னைக்கு? சுந்தரேசன், உங்க நேர்மையை எனக்கு தெரியும், சிஸ்டம் வில் சேவ் யூ, தயவு செய்து நீங்க உங்க வேலையை பாருங்க சார். போலீஸ் இது யாரையும் வேலை நேர்மையான இருக்கிற அதிகாரிகளை விடமாட்டாங்க சார், குற்றச்சாட்டை வச்சுட்டே தான் இருப்பாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ நீங்க பழைய ஹிஸ்டரிலாம் வந்து மக்கள் வந்து பொறுப்படுத்துற மாதிரி தெரியல, அதை பத்தி யாரும் கவலைப்படவே இல்லை சார். இங்க நடந்த சம்பவத்தை பத்தி எஸ் யூ ஆர் ட்ரூ, குட். யாரும் வந்து பொறுப்படுத்தல தெரியல. ஏன்னா நீங்க இப்போ என்ன நிறுத்தி இப்போ கேட்டதுனால தான் சொல்றேன். பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க, இவ்வளோ சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, லஞ்சம் வாங்க சார். ஐ டோன்ட் ஹேவ் எனி, இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ பேசுற வரைக்கும் 30 years I was not suspended. Why? ஏன் சார் சஸ்பெண்ட் பண்ணல? நான் நேர்மையில இருக்கிறது தானே சார் இருக்கிறீங்க நீங்க சார். 2010 இருந்தீங்க சார், 18 வரைக்கும் சஸ்பெண்ட் கிடையாதுங்க சார், நோ சார்ஜ் சார். நேர்மையா இருக்கணும், அப்போ என்ன சார் அர்த்தம்? அதுக்கப்புறம் சார் 2018 நான் ஒழுக்கமற்றவன், இவர் வந்து மோசமானவர் அப்படின்னு சொன்னால் என்ன சார் போஸ்டிங் போடுவாங்க? ஏதாவது ஒரு டம்மி போலீஸில் போடுவாங்க சார். என்ன ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி ஸ்பெஷல் டிவிஷனில் போடுறாங்க, முக்கியமான பதவி சார் அது போலீஸில். என்ன சார் இவ்வளோ நடக்குது சார். நான் அன்றைக்கி ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு சொன்னாங்களேங்க சார், டிஐஜி சார் என்னை விசாரிக்கவே இல்லையே சார். என்ன விசாரிக்காமே எப்படி சார் நீங்கள் சஸ்பென்ஷனுக்கு எழுதுறீங்க? அது கூட சார் இப்போ எனக்கு தெரியாது சார், எனக்கு இது வரைக்கும் சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் ஆகல. ஏதோ சஸ்பென்ஷன் டிஐஜி ஐயாப்பா பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் சார். ஐ எம் ரெடி டு அக்செப்ட் சார். இதுக்கெல்லாம் பயந்தா போலீஸில் முடியாதுங்க சார். இப்போ உங்ககிட்ட முன்னாடி பேசுறது கூட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்க, நான் கொடுக்கக்கூடாது,
ஏன்னா சட்டத்தை மதிக்கணும் சார். நான் காவல்துறை சார். இப்போ நான் ப்ரோ ரைடு போகிறதுக்காக நான் இறங்கி வரும்போது நீங்கள் எல்லாம் என்னை பிடிச்சி கேட்டானே, நான் என்ன பண்ணுறது? நெருக்கடி பண்ணுறீங்க, பாலியல் ரீதி, அது ரீதி, இது ரீதி. சரி சார், அது அன்னைக்கு நடந்தது, முடிஞ்சிச்சு, நடவடிக்கை எடுத்தாச்சு. இப்போ எதுக்கு எடுத்து உள்ளே சொல்லுவீங்க? நான் நேர்மை இல்லாதவன் காட்டுறதுக்காகவா? இந்த அதிகாரிகள் பண்ணுற தவறு சார் இது. எங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் IPS அவங்க வந்து சார் என்ன சொல்கிறாங்க, தவறான தகவல், தவறான தகவல், தவறான தகவல். ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சுதா? எங்கேயாவது நான் ஏதாவது என் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என் மேலே, நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன்னா இல்லையா? உங்க முன்னாடி ஓடிலாம் உழைய மாட்டேன் சார். ஐ எம் நாட் அ கவர்ட் ஆஃபீஸர். போலீஸ் துறையில் இந்த மாதிரி ஒரு அதிகாரி இருக்கிறாங்கன்னு உலகத்துக்கு தெரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. தேர் இஸ் அன் ஹராஸ்மெண்ட், தேர் இஸ் அ மென்டல் அகெயின் கிவிங் டு மீ சார். எனக்கு குடும்பம் இப்போ சார், எங்கள் அப்பா அங்கே சென்னையில் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்க சார். நேற்று டிவியில் போட்டு அது போட்டு இது போட்டு சென்னையில் 80 வயசு சார் என்னுடைய தகப்பனா இருக்கு. இப்போ நாங்கள் என் குடும்பத்தோடு நான் இப்போ சென்னைக்கு கிளம்பணும். இந்த பாருங்க சார், எங்கள் SP சாருக்கு மெசேஜ் போட்டேன் சார், இன்ன வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணல என்ன. ரைட், ஓகே, என்ன போட்டிருக்க பாருங்க சார். தெரிஞ்சுக்கணும் சார், நீங்களாம் எப்படி இருக்கிற அதிகாரி இருக்காங்க பாருங்க, சுயநலமுள்ள அதிகாரிகள். சார், ஒரு தகப்பனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்கிறேன். எங்களுக்கு 2 நான் இது வரேன் சார். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இதுக்கு பதிலே சொல்லிட்டு போகிறேன் சார். எல்லாருக்கும் பொறுமையாகவே சொல்கிறேன் சார். நீங்கள் எல்லாம் கேட்டுக்குங்க சார், நீங்கள் பார்த்துக்குங்க சார். உங்கள் முன்னாடியே விட்டுறேன் சார். என்ன போட்டிருக்கேன் சார்? மை ஃபாதர் காட் ஹார்ட் அட்டாக் இன் சென்னை. I have to go on CL for 5 days. I also facing severe mental agony and stress. I am the only son to my father. Have to take care. Please permit me to enter on CL and to leave Mayiladuthurai headquarters. I will also send my CL petition today from 97 to... சார் போட்டிருக்கேன் சார். எத்தனை மணிக்கு சார் போட்டிருக்கேன்? 7:35 போட்டிருக்கேன் சார். மணி 8:15 சார். ஏதாவது பதில் போட்டிருக்காரா சார்? போட்டிருக்காரா சார்? போடலை சார். போட மாட்டாருங்க சார். அவர் எப்படி சார் என்ன வந்து அதிகாரியாகவே அவர் நினைக்கல சார். ஆரம்பத்திலிருந்து இன்னிய வரைக்கும் தேர் இஸ் நோ கம்யூனிகேஷன் பிட்வீன் SP அண்ட் DSP. ஏன்னா அவரை வந்து ஆட்டி படைக்கிறவங்க அங்கே மேலே இருக்கிற அதிகாரிகள் ஆட்டி படைக்கிறாங்க. இவர் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார். இல்லை சார், இப்போ விசாரணை நடத்திருக்காங்க நேற்று. அந்த விசாரணையில் உங்களுக்கு கீழே பணிபுரியுற அதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு எகென்ஸ்டாக தகவல் சொன்னதாக தான் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம் சார், நீங்கள் கரெக்டு சார். எனக்கு இன்னும் அந்த விசாரணை இது வந்து சார், இன்னும் ஒன்று சொல்கிறேங்க சார், எனக்கு கையில் வரலைங்க சார். பிரச்சனை என்ன பிரச்சனை ஓடின்னு இருக்குதுங்க சார்? வண்டி வாங்கணும், போலீஸ் அதிகாரிக்கு வண்டி வாங்கணும் தான் புடுங்குனீங்க. அதுதானே சார் பிரச்சனை ஓடுது. அதை விசாரிக்கணுமா, வேற எதை விசாரிக்கணும்? அதை சம்பந்தப்பட்ட என்ன விசாரிச்சிருக்கணும் இல்லையா சார்? சார் விசாரிக்கணுமா வேணாமா சார்? என்ன விசாரிக்கவே இல்லையா சார்? இது வரைக்கும் விசாரிக்கல சார். ஆனால் நான் தப்பு போலீஸ் அதிகாரிகளை வந்து டார்ச்சர் பண்ண, அப்யூஸ் பண்ண, அசிங்கமாக திட்டின சார். அப்போது முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல சார்? 11 மாதம் நான் வேலை செய்கிறேன் சார். எந்த அதிகாரிங்க போய் எங்கள் எஸ்பியை பார்த்து, ஐயா எங்கள் டிஎஸ்பி வந்து இப்படிலாம் திட்டுறாருங்கய்யா, எங்களை அசிங்கப்படுத்துறாருயா, ஐயா ஏசி கேட்டாருங்கய்யா, ஐயா பிரிண்டர் கேட்டாருங்கய்யா, ஐயா வந்து எங்களை வற்புறுத்தி கேட்டாருங்கயான்னு ஏன் புகார் கொடுக்கல? கொடுத்துருக்கணும்ல சார். என்ன சார், கரெக்ட் இல்லை சார்? கொடுத்துருக்கணும்ல சார்? எதுவுமே கொடுக்கலையே சார். அப்போ இந்த டிஎஸ்பி வேண்டப்பட்டவன் இப்போ பிரச்சனையானோன்னா அந்த காவலர்கள், உதவியாளர்கள், ஆய்வாளர்களை கூப்பிட்டு நீங்கள் அது எப்படி வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த கான்ட்ரவர்சி உள்ளலாம் நான் போகலை சார். என்ன கேட்டாலும் உயர் அதிகாரிகள் கொடுத்து தான் சார் ஆகணும். கட்டுப்படுற டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் சார். சார் இப்போ கூட நான் இவ்வளோ நீங்கள் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால நான் கொடுக்குறேன். இதுக்கு பின்விளைவுகள் என்ன வரும்னு எனக்கு தெரியும் சார். சார் நான் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார். சார் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. டிஎஸ்பி விஷ்ணுபிரியான்னு ஒருத்தர் இருந்தாங்க தெரியுமா? கடலூரில் இறந்து போயிட்டாங்க தெரியுமா? நாமக்கல், கடலூரில் இல்லை, நாமக்கல்ல இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? அது என்ன கேஸில் இறந்து போனாங்க, அது என்ன பிரச்சனைலாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த வழக்கையும் விசாரணை பண்ண அதிகாரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸில் நான். அது சில காரணங்களால் சில பிரச்சனைகள்லாம் அதில் வந்து டேலி ஆகலை. அதனால் வந்துட்டு நாங்கள் அதை உறுதிப்படுத்த முடியல எங்களால். அதான் உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் வேறு யார் சார் இருந்தாங்க சொல்லுங்கள் சார்? வேறு யார் இருந்தாங்க? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார்ல, துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருந்தார் இல்லைங்க சார், திரு விஜயகுமார் IPS. தங்கம் சார், தங்கம் சார். நான் அவருக்குலாம் வேலையே செய்யலை சார். தங்கம் அந்த அதிகாரிகளாம் இறந்து போனார்ல சார்.
சுந்தரேசனுக்கு 2005 இருந்து இன்று வரை உயர் அதிகாரிகள் ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் கொடுக்குறாங்க, மென்டல் அகனி கொடுக்குறாங்க. சாகலாம் மாட்டேன் சார். ஐ ஆம் நாட் எ கவர்ட் ஆஃபீஸர். நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், ஆனரபிள் சிஎம் அவர்கள் இதுவரைக்கும் இதில் வந்து ஏன் தலையிடலைன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பேர் மீடியா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பொதுமக்கள் கேட்குறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏன் சார் அவங்களால பதில் சொல்ல முடியல? ஏன் சார் சார் எங்கள் டிஜிபி சார் ஏன் சார் இதுக்காக வந்து எதுவுமே என்னை கூப்பிட்டு விசாரிக்கல? டிஜிபி சார் விசாரிக்கணும் இல்லைங்க சார், விசாரிக்கல. அதனால் நான் எல்லாரையும் உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கிறது என்னென்ன, நீதி அரசர்கள், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது மாதிரி என்ன விட்டுடுங்க சார். இது மாதிரி தொந்தரவு வர அதிகாரிகளுக்கு அவங்களே முன் வந்து விசாரிக்கணும் சார். இதில் உண்மையை நீதியை நிலைநாட்டணும் சார். இதில் யார் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, யார் தப்பு பண்ணியிருக்காங்க விசாரிக்கணும் சார். ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கிறது, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் விசாரிக்கிறதுலாம் கூடாதுங்க சார். அவங்களே வரணும் சார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், மென்டல் அகனியில் இருக்கேன் சார், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் சார், போலீஸால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கேன், பகிரங்கமாக குற்றச்சாட்டு சாட்டுறேன் சார். இவங்களாம் வந்து தயவுசெய்து எனக்கு காப்பாற்றணும் சார். என்னுடைய உயிருக்கு த்ரெட் இருக்குங்க சார். எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார். எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி ஆகணும், இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் சார், அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் சார். நான் அரசாங்கம் இப்பயும் சொல்கிறேன், ஆனரபிள் சிஎம் அவங்க வந்து நல்லபடியாக அரசை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேருடைய சுயநலத்தினால எங்களை மாதிரி அதிகாரிகள் பாதிக்கப்படுறோம். இன்னும் இவ்வளோ சொல்லி அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அழைச்சி ஏன் விசாரிக்கல? டிஐஜி விசாரிக்கல சார். அப்புறம் எப்படி சார் நான் அவங்கக்கிட்ட போயிட்டு ஐயா நான் வந்து தாங்க பணம் வச்சுக்குங்க விசாரிங்கன்னு சொல்லி முடியாது சார். அவங்க விசாரிக்க மாட்டாங்க சார். விசாரித்தா கூட சார் இன்றைக்கி சொல்கிறேன் சார், என் மேலே இப்போ குற்றச்சாட்டு இப்போ வைக்கிறாங்களேங்க சார், போலீஸ்லாம் வச்சு. இட் இஸ் ஆல் பிளான்டு. இதெல்லாம் பிளான்டு. என்ன கொடுக்க போகிறாங்க நான் சொல்லிடுறேன். விசாரணை நடக்கும், கூப்பிடுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டியது நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடாது. என் மேலே சேனியை சாத்து தூக்கி தூக்கி அடிக்கிறீங்களே, அப்போ கூட பொதுமக்கள் ஐயோ அந்த கதையை ஊடியா, இந்த கதையை பேசியா, இப்போ இருக்கிற கதையை பேசுன்ற, இப்போ இருக்கிற கதைக்கு நியாயத்தை என்ன உடனே சஸ்பென்ஷனுக்கு ரெடி பண்ணுறீங்க. கொடுங்க சார். எங்கள் அப்பா அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு சார், அப்போ கூட நின்று கொடுக்குறேன் சார். எனக்கு ஓடி போக மாட்டான் சார் இந்த சுந்தரேசன். நேர்மையாக வேலை செய்கிறேன். என் நேர்மைக்கு இப்பயே சொல்கிறேன் சவால். நான் பணம் லஞ்சம் வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன் என்னை தூக்கில் போடுங்க சார். இப்போ நான் சவால் விடுறேன் சார். ஐ எம் நாட் எமோஷனலி நான் பேசலை, உண்மையாக பேசுகிறேன். உண்மையாக பேசும்போது எமோஷன் ஆவாங்க. ஐ எம் ஹாப்பி சார். என்ன சார், விஆர்எஸ் கொடுத்தங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வேண்டாம் கொடுத்தங்க. விஜிலன்ஸில் வடக்கு நீ இப்போ சொல்கிறாங்களே, நீங்களாம் சொன்னீங்களே, குற்றச்சாட்டு சொன்னீங்களே, விஜிலன்ஸில் எப்படி கிளியரன்ஸ் கொடுத்தாங்க சார்? அதெல்லாம் வந்து சார் அந்தந்த காலகட்டத்தோடு முடிஞ்சிடும் சார். என் மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, ப்ரூவ்டுன்னு போட்டு ஒரு 3 இன்க்ரிமெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வருஷத்துக்கு மட்டும்தான் அதுக்கு இது உண்டு, உயிர் உண்டு. அதுக்கப்புறம் கிடையாது. இது டிபார்ட்மெண்ட். அதனால் நான் வந்து சரி எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும், நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். இப்போ டிஎஸ்பி ஆகிட்டேன். அடுத்தது ஏடிஎஸ்பி. நான் இப்போ பேனலில் இருக்கேன். ஒரு 100 பேர் போட்டாலோ ஒரு 150 பேர் போட்டாலோ நான் வந்துடும். நான் ஆகக்கூடாது, ஏடிஎஸ்பி ஆகக்கூடாது சார். ஏடிஎஸ்பியே வேணாம் சார். போலீஸில் வந்துங்க சார், இது முக்கியம் இல்லை சார். எது முக்கியம் இல்லை சார்? ஸ்டார் முக்கியம் இல்லை சார், மன நிம்மதி முக்கியம் சார். நாளைக்கு விஷ்ணுபிரியா மாதிரியோ இல்லை விஜயகுமார் ஐபிஎஸ் அவரை மாதிரியோ இந்த சுந்தரேசன் ஆக மாட்டான், ஒரு நாள் ஆக மாட்டான். ஃபேஸ் பண்ணுவான் சுந்தரேசன், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவான். நீங்கள் கொடுங்க, என் மேலே சேர்த்து அடிங்க, எல்லாம் படிங்க. நாளைக்கு நான் இங்கே இருந்தால் என் உயிருக்கே ஆபத்து, என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க சார். நான் என்ன சொல்ல வரேன் சார், தயவு செய்து சார், இது வந்து நீதி அரசர்கள், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணியமிக்க பொதுமக்கள் அனைவருமே வந்து எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ஃபேஸ்புக்கு அது இது எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஏன் நம்ம ஆனரபிள் சிஎம் சார் என்னை வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும்ல சார்? சரி, ஆனரபிள் சிஎம் சார் இதுக்கெல்லாம் வேலை இல்லை, அவங்க விசாரிக்க முடியாது, கரெக்ட்.
ஏன் சார் மற்றவங்க விசாரிக்கணும் இல்லைங்க சார்? அவங்க துறை அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் கேட்கணும்ல சார், என்னப்பா இவ்வளோ குற்றச்சாட்டு இந்த அதிகாரி வைக்கிறாரு, என்னத்துக்காக நீங்கள் அவரை கூப்பிட்டு விசாரிக்கல? டிஜிபி சாரை கேட்கணும்ல சார்? ஏன் சார் என்னை கூப்பிட்டு கேட்கல சார்? டிஜிபி சார் தங்கமானவருங்க சார். திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ், த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபீஸர், த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபீஸர். அவர் ஏன் சார் மௌனமாக இருக்கிறாரு? ஈ நோஸ் அபவுட் மீ, ஈ நோஸ் அபவுட் மீ. அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்காருங்க சார். என்னால் என்ன பண்ண முடியும்னு இருக்காருங்க சார். என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்கள் சார். யார் சார் இதுக்கெல்லாம் நீதி கொடுக்குறது? அதனால் மாநில மனித உரிமை ஆணையம், ஸ்டேட் நேஷனல் என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நீதியரசர்கள் சுயமூட்டவாக எடுத்து எனக்கு ஒரு நீதி வழங்கணும். என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இப்போது என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போயே நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சார். ரொம்ப நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார்.